இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இட்லி கடை அப்படிங்கிற தனுஷ் நடிப்புல வெளியாயிருக்கிற தனுஷ் இயக்கி நடிச்ச படத்தோட ரிவ்யூ. ஓகேயா? இந்த படம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கிராமத்துல ஒரு இட்லி கடை, அந்த இட்லி கடை பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கே ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கிராமத்துக்கே ஒரு பெருமையா இருக்கிற அந்த இட்லி கடையை தனுஷோட அப்பா ராஜகிரண் பாத்தீங்க அப்படின்னா நடத்திக்கிட்டு வராரு. அவர் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு பிறப்பிட்டு போய் அந்த கடையில இட்லி கடையில போய் அந்த ஆட்டு உரல், அந்த உரல் அந்த காலத்துல பார்த்துருப்பீங்க. ஆட்டு உரல்ல போய் அரிசியை போட்டு நல்லா தன் கையால அரைச்சி அதை மாவா எடுத்து இட்லி சட்டியில உள்ள தட்டுல ஊற்றி அதை இட்லி சட்டியில வச்சு அதை அவிக்க வச்சு அதை ஆவி பறக்க வெளியே எடுத்து அதை இலையில வைக்க போது பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு திருப்தி அந்த ராஜகிரனுக்கு, தனுஷோட அப்பாவுக்கு. ஓகேயா? சோ அப்படி இருக்கிற இட்லிய ஒருத்தர் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறாரு, ராஜகிரனோட நண்பர். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மொத்தமே பாத்தீங்க அப்படின்னா அந்த இட்லி கடையில வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறாங்க. ஏன்னா அந்த இட்லி கடை அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கடை. அந்த இட்லி கடையில அந்த அளவுக்கு இட்லி டேஸ்டா இருக்கும். இந்த சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் தன்னோட படிப்பை முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் அவரு வேற வெளி மாநிலத்துல வேற வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்றாரு. தான் கூட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளி மாநிலத்துல வேலை பார்க்கறாங்க, காரு வீடுன்னு சொந்தமா வச்சு நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா மேம்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி கிராமத்தை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகிரன் சொல்றாரு. ராஜகிரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யோசிச்சாலும் அப்புறம் அனுப்பி வச்சிடறாரு. ஸோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அப்படி இப்படின்னு முன்னேறி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் பேங்காக்ல ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு குவாலிட்டி செக்கர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வேலை பார்க்குறாரு. அந்த ஹோட்டல்ல அவர் ஒரு ஸ்டாஃபா இருந்தாலும் அந்த ஹோட்டலோட ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சத்யராஜ். அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் ஷாலினி பாண்டே, ஒரு சன் அருண் விஜய். இவங்க 2 பேர் இருக்காங்க. ஷாலினி பாண்டேயும் தனுஷும் பாத்தீங்க அப்படின்னா லவ் பண்றாங்க. இவங்க லவ்வுக்கு சத்யராஜ் பச்சை கொடி காட்டியிருக்காரு. ஓகேயா? பட் இருந்தாலும் தனுஷ் அந்த ஹோட்டல்ல ஒரு ஸ்டாஃப் மாதிரி தான் இருக்கிறாரு. அருண் விஜய்க்கு தனுஷ் மேல ஆல்ரெடி ஒரு ஈகோ இருக்குது, ஒரு கோபம் இருக்குது. எங்கேயோ இருந்து ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ் சொல்லுவேன், எப்படி நம்ம சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கோபமும் இருக்குது. ஸோ இந்த கோபத்தினால பாத்தீங்க அப்படின்னா அருண் விஜய் கொஞ்சம் வன்மத்திலே இருக்கிறாரு. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அவர் எந்த விதமான எதிர்ப்புமே அந்த கல்யாணத்துக்கு தெரிவிக்கல, அவங்க கல்யாணத்துக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில கல்யாண நாள் நெருங்கிட்டு வருது. தனுஷோட அப்பா ராஜகிரன் பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துல இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு போன் வருது. தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி காரியம் பண்றதுக்காக போறாரு. இது போறதுக்கே பாத்தீங்க அப்படின்னா தன்னோட அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போறதுக்கு இந்த சத்யராஜ் சைட்ல இருந்து, இந்த பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குது. போயிட்டு வாங்க, காரியம் முடிச்சுட்டு வந்துருங்க, இங்க நிறைய ஸ்டேட்டஸ் உள்ளவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ இந்த மேரேஜ் நடக்கணும், அப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது பிரச்சனையாகும், கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வரப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு துணைக்கு இளவரசு அப்படின்னு சொல்லப்படுறவரையும் அனுப்பி விடுறாங்க. ஸோ 2 பேரும் கிராமத்துக்கு போறாங்க. போற வழியில பாத்தீங்க அப்படின்னா அங்க வீட்டு முன்னாடி உட்காந்து கிராமத்து மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. தனுஷ் அங்க போறாரு. மக்கள் யாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தனுஷை அக்செப்ட் பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவரு 2 பேரையும் அப்பாவை அம்மையை விட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து அங்க செட்டில் ஆயிட்டாரு. ஸோ இங்க எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கோபம், தனுஷ் மேல ஒரு கோபத்துல இருக்காங்க மக்கள் எல்லாருமே, அங்க உள்ள கிராமத்து மக்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜகிரனோட காரியம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தனுஷோட அம்மாவை இறந்துடுறாங்க. ஸோ இது அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இழப்பாயிருது. ஸோ இதனால ஊருக்கும் போக முடியல, பேங்காக்கும். ஆனா அந்த சத்யராஜோட டாக்டர் ஷாலினி பாண்டே பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் டே வருது, சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த இழப்புல இருந்து அவர் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இப்போதைக்கு என்னால எதுவும் முடியாது, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா கல்யாணமே ஸ்டாப் ஆகிற கண்டிஷனுக்கு போயிருது. கல்யாணத்தை நிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேங்காக்ல உள்ள சத்யராஜ் ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல அருண் விஜய் ரொம்பவே கோவப்பட்டு நான் அவனை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி போறாரு. அப்படி போறவரு ஆல்ரெடி வன்மம் இருக்கு தனுஷ் மேல அருண் விஜய்க்கு. ஸோ அவரு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க கிராமத்துல மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு அட்டாச் ஆக மாட்டேங்காங்க தனுஷ் கிட்ட. தனுஷோட அப்பாட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஓரளவுக்கு அட்டாச்சா இருந்தாங்க, ஒரு நல்ல மதிப்போட இருந்தாங்க. நல்லபடியா ஒரு ராஜகிரனை, அதாவது தனுஷோட அப்பாவை மதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ஸோ இவர்கிட்ட தனுஷ்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா யாருமே அட்டாச் ஆகல. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்மாவும் இறந்தாங்க, அப்பாவும் இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம சரி அந்த இட்லி கடையை எடுத்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு
தனுஷோட அப்பா ராஜகிரண் அந்த இட்லி கடை தான் தன்னோட கனவு, தான் வாழ்ற ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில அந்த கடையை எடுத்து நடத்த முடிவு பண்றாரு தனுஷ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் கடையை நடத்தினாராம், அவரோட அப்பாவோட பேரை காப்பாத்தினாரா, கிராம மக்களோட சேர்ந்தாராம், அருண் விஜய் வந்தார, அவரால் என்ன பிரச்சனை வந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொண்டு படத்துல சொல்லியிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் நினைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் படமும் முடியுது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ்ல இருக்கிற மக்களுக்கு பிடிக்கும், மற்றபடி உள்ள பீப்புளுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான். படத்தோட கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்து சென்டிமெண்டான ஒரு கதை. ஒரு இட்லி கடையும் அந்த இட்லி கடையை ஆரம்பிச்சு நடத்திட்டு வர ஒரு குடும்பத்துக்குமான ஒரு பிணைப்பு, ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். படத்துல தனுஷ்க்கு ஜோடி அவருடைய நித்யமன் அவங்க எல்லா படத்துலையுமே சிறப்பாக நடிச்சு வராங்க. ஸோ இந்த படத்தையும் அவங்க நடிப்பு நல்லா தான் இருக்கு. தனுஷும் நல்லா நடிச்சிருக்காரு. அங்க இருக்கிற எல்லா கேரக்டருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க.